முதலில் கடகம் ராசிக்கு பார்க்கும்போது, கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் தினக்கோளாகையால் உங்களுக்கு மாறுபட்ட பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். எனினும் 12ல் குரு புதன் சூரியன் அமர்ந்து 12ஆம் வீடு மிக சுபத்தன்மை பெற்றிருப்பதால் சுப செலவுகள் கூடும் மாதமாகவும் இருக்கும். மேலும் அரசியல் துறைகளில் வெளியிடம் மத்திய அரசு போன்ற வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக மத்திய அரசில் பணிபுரிபவர்கள், மத்திய அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் இருந்திடும். மேலும் குருவின் பார்வை 4, 6, 8ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்வதால் வெளிநாடு, வெளியிடம், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், யூக வணிகங்கள் போன்ற வகையிலும் சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 10ல் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார். மேலும் குருவின் பார்வையும் 4ஆம் வீட்டிற்கு பெறுகிறது. எனவே இந்த மாதத்தில் 4ஆம் வீட்டின் சுப பலன்கள் சிறப்பாக நடைபெறும். வீடு, வாகனம், நிலப்புலன்கள், கட்டிடம் போன்ற வகையில் உங்களுக்கு யோகமான அமைப்புகள் கிடைக்கும். மேலும் அரசு ஆதாயங்களும் உதவிகளும் சிறப்பாக கிடைக்கும். மேலும் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் கூடுதலான ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் காலமாக இந்த மாதம் இருக்கும். அதேபோல் தாய் வழி உறவுகள், சொத்துக்கள் வகையிலும் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலமும் சிறப்பாக இருக்கும்.